ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBI பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் SBIயில் இருக்கிற ஹர் கர் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே லட்சாதிபதி ஆகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக SBIயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த SBI ஹர் கர் லட்சாதிபதி அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருந்தாங்க, இதில் என்னென்ன பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் RD அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு டைப் தான் இந்த RD. அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டார்கெட் எல்லாமே 1 lakh 2 lakh 3 lakh. ஸோ நீங்கள் 1 லட்சம் சேர்க்கணும், ஒரு 5 லட்சம் சேர்க்கணும், 6 லட்சம் சேர்க்கணும், 10 லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய மெயின் டார்கெட்டு லட்சங்களே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. ஸோ நீங்கள் 1 லட்ச ரூபா சேர்க்கணும் அல்லது ஒரு 5 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபிக்ஸ் டென்யூர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும்கான டென்யூர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டென்யூர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனராக இருக்கிறவங்க கூட, ஸோ 10 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மேலே இருக்கிறவங்க கூட இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதேமாரி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிள். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக SBIயில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எதனா ஒரு ஐடி ப்ரூஃப் உங்கள்கிட்ட ஆதார், பேன், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஐடி ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த SBI ஹர் கர் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ SBIலையும் அதாவது நேரில் போயிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு பிரான்ச்சை விசிட் பண்ணி ஆன்லைன் மூலமாக இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த ஃபார்ம்ஸை கூட நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அது பிரான்ச் மூலமாக அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. எனக்கு பிரான்ச்சஸ் போகிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங் மூலமாகவே இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க அப்படின்னா 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவே SBIலே ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ்னால் அப் டு 8.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஆனம். இந்த ஸ்கீம்ஸில் ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசனாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்றது தான் இதில் சொல்லுவாங்க. அடுத்தது ஸோ இதில் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இது பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்லி ரெகுலர் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. என்ன டென்யூர், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது டென்யூர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ஒரு இதில் வந்து டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு இருக்குது. 2 லட்ச ரூபா நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் ரெகுலராக மந்த்லி என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர்க்குள்ளே நீங்கள் ரெகுலராக பே பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் இதோடைய டார்கெட். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அலோ பண்ணுறாங்க. ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. 0.50%லேருந்து 1% அமௌண்ட் அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு 6 இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரெகுலராக நீங்கள் பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அடுத்தது TDS வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ TDS பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாவும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த TDS வந்து 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக பேன் கார்டு இல்லை அப்படின்னா 20% ஆஃப் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15G அண்ட் H வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் கால்குலேஷன், ஒரு மாதத்துக்கு நீங்கள் 591 ரூபா மினிமம் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா எய்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக 10 இயர்ஸுக்கு வந்து கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மந்த்லி ஒரு வருஷத்துக்கு அப்போ என்ன கால்குலேஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 120 மந்த்து
10 இயர்ஸ் அப்படின்னா மொத்தம் 120 மந்த் இருக்கும். அதில் 591 இன்ட்டு 120 மந்த் அப்படின்னா 70,920 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ்டிமேட் இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஸோ 29,080 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய் டார்கெட் பண்ணுறீங்க, அதுவும் 10 இயர்ஸ் அப்படின்றதுனால லாங் பீரியடாக இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் டென்யூர் கம்மியாக சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அதிகமாக சீக்கிரமாகவும் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம இதில் 10 இயர்ஸ் வந்து சூஸ் பண்ணாமல் ஒரு 3 இயர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு 1 லட்ச ரூபாய் டார்கெட் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த 3 வருஷத்தில் எனக்கு 1 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,502 ரூபாய் நீங்கள் மந்த்லி 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ இதில் மினிமம் 1 லட்ச ரூபாவா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபான்னு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே லேக்ஸில் தான் இருக்கும். ஸோ எதுவும் எந்த ரவுண்ட் ஃபிகரில் இருக்காது. அதாவது ரவுண்ட் ஃபிகர் மீன்ஸ் 1 2 3 அந்தமாரி தான் லேக்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் 1 லட்ச ரூபா 3 வருஷத்தில் அப்படின்னா 2,502 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன அமௌண்ட்டு சூஸ் இப்போ 9 வருஷம்னா 682 ரூபா நீங்கள் 10 இயர்ஸ் வந்து கண்டினியூவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்க, ஸோ 5 lakhs சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற போல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா 4 இயர்ஸில் வேணும் அப்படின்னா 1,812 ரூபா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 5 இயர்ஸில் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா 1,407 ரூபா நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மந்த்லி டெபாசிட் அமௌண்ட் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட அமௌண்ட் அதாவது 3 lakhs இது எல்லாமே இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே 1 lakhக்கான கால்குலேஷன்ஸு. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு 5 lakhs 3 lakhs அப்படின்னா ஸோ மந்த்லி டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது போல் நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரவுண்ட் ஃபிகராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு ஸ்கீம். ஸோ எல்லாருமே லட்சங்களை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எஸ்பிஐயில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க பேங்க் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்பிஐ ஹர் கர் லட்சாதிபதி அப்படின்ற ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மல் ஒரு ஆர்டி அப்படின்ற மந்த்லி எப்படி நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதே மெத்தடில் தான் இந்த ஸ்கீம்ஸுமே நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ பர்டிகுலர் டார்கெட்டை நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதை போல் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்